நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அங்காடி தெரு நிகழ்ச்சியூடாக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லூர் கரம் சுண்டல் என்றதான ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக ரோட் சைட் ஃபுட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆலிக திருவிழா காலங்களில் நாங்கள் இந்த மாதிரியான ஃபுட்ஸை தான் தேடி போறது உண்டு. அப்போ இன்றைக்கு வந்து நம்ம அங்காடி தெரு நிகழ்ச்சியூடாக அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்கு எங்கடா கடைசிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படியே கரம் சுண்டல் கடையை நமக்கு என்ன சொல்றது வாச்சிடுச்சுன்றே சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு போயிட்டு ஒரு வேர்ட்டு தான். சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நேயர்களே, நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், அப்படியே அங்காடித்தரையில இன்றைக்கு வந்து ஒரு வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விடயம் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இந்த கரம் சுண்டல் கடைகளை தான் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த திருவிழா காலங்கள்லையும் சரி, அல்லது குழந்தைங்களுக்கு இருந்துட்டு தோணும் இந்த மாதிரி தேன்மிளகு சாப்பிடணும், சுண்டல் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கடையில் நாங்கள் தேடி போகிறது. இன்றைக்கு நம்ம அங்காடித்தர நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு இணைஞ்சிருக்கிறதா நல்லூர் கரம் சுண்டல் இந்த கடைக்கு வந்துட்டு. ஸோ இங்கே வந்திருக்கிறோம், பார்க்கலாம் இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது. நம்மளாக தெரியும் எல்லாருக்கும், இருந்தாலும் இங்கே என்ன இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னும் பொழுது நான் இந்த கடையில் வந்து டெய்லி வருவேன், அடிக்கடி தால போகும் பொழுதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போகிற பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே மெயினான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அன்னையோட பேசலாம். ஸோ என்ன மாதிரி இது எப்படியெல்லாம் செய்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? கணேசான். தனஷாந்த், எவ்வளவு காலமா இந்த கரம் சுண்டல் இந்த கடையை நீங்க நடத்தி கொண்டு வரீங்க? 9-10 வருஷம். 9-10 வருஷம். அடடே, 9-10 வருஷம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இதை நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு எவ்வளவு சவால்களை நீங்க எதிர்கொண்டு வாரீங்க? இப்போ தெரியும் தான் நாட்டு நிலைமையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சவால்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தான். ஓகே. கடன் இது இல்லை, எதிர்ப்பு பிஹெச்சி பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனை, மனிதனுக்குள்ள பிரச்சனை கேட்க. ஓகே, அப்படி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தாலும் குறிப்பாக வந்து இந்த கரம் சுண்டல் கடையை வச்சுட்டு உங்களால் உங்களோட குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குதா? முந்தைய ஒரு இதில் வந்து இதாக இருந்தது, கொஞ்சம் லாபம் முதல் கொஞ்சம் குறைவு, லாபம் கூடவா இருந்தது. இப்போ முதல் கூட லாபம் கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மேசம் விலை போன ஒரு 3000 பாரு மாதிரி அப்படி கவர். முதல்ல வந்து எல்லாமே ஓகேயா இருந்தது, அதாவது இதில் போடுற முதலீடுகளும் விலை வந்து குறைவா இருந்தது பட்சத்துல உங்களுக்கு வந்து அது பெருசா தோற்றாது. ஆனா இப்ப வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்தின் விலையுமே வந்து அதிகமா இருக்கிற பட்சத்துல ஸோ போடுற முதலீட்டை எடுக்கிறதே பெரிய அக்கப்பொறா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்களுமே இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களோட கடைகள்ல நான் அடிக்கடி தால போகும் பொழுது நிகழ்ச்சியில் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது உங்களுடைய நான் வந்து பாராட்டத்தக்க விடயம், அவதானிச்ச ஒரு விடயமும் கூட. ஸோ அந்த விடயத்தை இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு வாருங்க. இப்போ நிறைய கடைகளில் முந்த நாள் இது நேற்றையான இதெல்லாம் அப்படியே கொடுப்பானுங்க. ஸோ அது எல்லாரையும் வந்து சொல்ல முடியாது, ஒரு சிலர் அப்படியான பழக்கம் உண்டு. ஸோ நீங்கள் என்ன இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான விடயங்களை வந்து கொடுக்கலாம் அருள்னான்னு சொல்லலாம். எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு அந்த அளவு மிஞ்சிற அளவு இல்லை. ஓகே, எங்களுக்கு கடவுளை எல்லாம் ஒதுங்கிடும் குறைவு அப்படின்னு தானே பழசு குறைய குழந்தை பிள்ளைகள் இல்லாமல் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது தானே. அதால் வந்து நாங்கள் அதன் அளவு பெரிய அளவு அழகாக பண்ணி விற்கிறே இல்லை. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சாமான் தான் கொடுக்குறாரு, எல்லா இதுகளும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றது, இதே மாதிரி எல்லா தொழிலாளர்களும் இருந்துட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய நாடு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ எங்களுக்கும் ஒரு புள்ள குட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நாங்களுமே வந்து இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு நேர்த்தியான விஷயத்தில் இதை நடத்தி கொண்டு வரார். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவரால் வந்து 10க்கு மேற்பட்ட வருடங்களில் இதோட பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ஒரு தொழிலை செய்யும் பொழுதோ ஏதாவது ஒரு விடயத்தில் ஈடுபடும் பொழுதோ அதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, நேர்த்தியாக இருங்க. அது கண்டிப்பாக உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும்ன்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ நாங்கள் உள்ள என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆமாம்மா. சரி
அண்ணா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக உங்களுடைய கரம் சுண்டல் வந்து ஹைலைட் இந்த கடையில். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நீங்கள் எவ்வாறு செய்கிறீங்க? இப்போ வேறு கடைகளில் பார்க்கும் பொழுது உங்களோட கடை யூனிக்காக இருக்குது, அதனால தான் வந்து நிறைய மக்கள் உங்களை தேடி தேடி வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்கிறீங்க? உங்களோட தயாரிப்பு இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது? ஸ்டைலுன்னு சொன்னால் சுண்டலுக்கே அந்த எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி வந்து கறி. ஓகே, கறி. அப்போ அந்த கறி எங்களுக்கு நாங்கள் அதை பல வகை இதுவில் இதுன்றதால அப்படியான இதில் இருக்கிறதால எங்களுடைய கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் கூட வருவீங்க. சரி, கறின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் அநேகமாக வேறு ரோட் சைட் கடைகளில் சாப்பிடும் பொழுது இந்த கறியில் வந்து நிறைய உரைப்பாக இருக்கும், ஆயிலாக இருக்கும். ஸோ அதை வந்து எங்களுக்கு நீங்கள் அதை என்ன மாதிரி செய்கிறீங்க? இப்போ வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து கறி வைக்க இயலாது. கணக்காத்தான் இருக்கு மண்ணு. ஒரு கணக்கான சில பேர் கொஞ்சம் கூடுதலாக வைக்கலாம், சில பேர் வந்து தானிய வலை எண்ணெய் இந்த உள்ளடக்கிற இது இருக்கு தானே, வெங்காயங்கள் அந்த வேப்பிலை எழுதுகள் எல்லாம் போடுறத வந்து குறைக்கிறது. இப்போ குறைக்கிறதால வந்து எண்ணெய் தன்மை கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ அதால வந்து நாங்கள் கொஞ்சம் கணக்காத்தான் வைக்கிறது, எல்லாத்தையும் கூடுதலாக வச்சு. இப்போ நாங்கள் வந்து இது மட்டும் இல்லை, கடைங்களுக்கு 2-3 இடத்துல இருக்குது கடை. அதால வந்து எல்லாத்தையும் சேர்த்து தானே வைக்கிறது. அப்போ வைக்க வந்து உடனடியாக இந்த வைக்க வந்து ஆயில் கொஞ்சம் இதாக இருக்கு, அப்படித்தான் இருக்கு. வேற மாட்டி அந்த எல்லாத்தையும் குறை சொல்ற அளவுக்கு இருக்காது, எல்லாரும் வந்து ஒரு இதாக தான் இருக்கு. எங்கட இதுன்னு சொல்லி எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி சொல்லக்கூடாதான். எல்லாரும் எங்கட தொழிலாளர்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்தவரை எல்லாரும் ஓகே ஓகே, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும். ஸோ அதை மாதிரி உங்களுக்குமே இருக்குது. சரி, அதை தாண்டி வந்து வேறு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது? குறிப்பாக இந்த கரம் சுண்டல்ன்றதை தாண்டி வேறு என்ன ஸ்பெஷலாக அவங்களோட கடையில் தேடி வருவாங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ தந்துட்டு அதிகம் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்க? இப்போ வந்து என்ன பிரச்சனை கேட்டால் எல்லா ஐட்டமும் வந்து எங்களை கூடிய வந்து தேன்குழல் வந்து ஓடுமீங்க. ஓகே, தேன்குழல் மற்றது நூடிசுகள் கோபி ஐட்டங்கள் போடுறோம் நாங்கள். இப்போ அந்த பக்க பிரச்சனை இருக்குது தானே, அதால் வந்து பழுதா போகுது சாமான். அதால் தற்போதைக்கு கொஞ்சம் நிப்பாடி விட்டுருக்கு. மற்றபடி எல்லாம் போடுறோம் நாங்கள், எல்லா ஐட்டம் மட்டும் எல்லா இதுவும் வந்து ஒரு சேமாக தானே ஓடும். எல்லாம் வந்து அப்படி இந்த ஸ்பெஷலாக ஓடுறாண்டு இல்லை, பொக்ஸில் ஓடும் எல்லாம் கலந்து. மற்றதை வந்து கூடியவான் தேன்குழல் தான் சின்ன பிள்ளைகள் தேடி வரது கூட. மற்ற கரம் சுண்டல் மாங்காய் எழுதுகள் எல்லாம் போட்டு கொடுக்குறதால கஸ்டமர் கொஞ்சம் எங்களுக்கு இப்போ 8-9 வருஷம் சொன்னால் அவ்வளோ கஸ்டமர் இருக்காது, யோசிச்சு பாருங்க. அதான். சரி, இப்போ எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களோட கடையில் நல்ல ஓட்டம் அப்படின்னு சொல்லி? எனக்கு வந்து ஒரு 5 மணிலேருந்து 8 மணி மட்டும் கிரவுடா இருக்கு. வேலை முடிஞ்சு போறவங்களும் சரி, கிளாஸ் முடிஞ்சு போறவங்களும் சரி, நல்லூரான கோயிலுக்கு வராங்க. அடிக்கடி நல்லூர்ன்றத உங்களோட வாயிலிருந்து எடுக்கக்கூடிய மாதிரி. சோ கண்டிப்பா முருகனோட அருளும் உங்களோட கடைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேரே வச்சிருக்காங்க கடைக்கு நல்லூரான. சரி, அப்படி முருகனோட ஏதாவது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி உங்களோட கடைக்கோ சரி அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சரி அப்படி ஏதாச்சும் நடந்தது? அப்படி இல்லை, முந்தி சரியா கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் இது இந்த இடத்துக்கு வந்த பிறகு நாங்கள் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் மட்டும் வந்த மாதிரி இருக்கு. எங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி இருக்கு. அப்ப கடவுளை மறக்க கூடாதானே முருகனை. இப்போ அவற்றை பேரே அதுக்கு வச்சு விட்டுருக்கு கடைக்கு. ஆரம்பத்தில் சரியா கஷ்டப்பட்டு நாங்கள். ஓகே ஓகே. இப்போ வந்து ஓரளவு இப்ப இதுல வந்து நிக்கிறதே அவற்ற அற்புதம் தான். அவங்க பண்டத்திரப்புல இருந்து வராங்க பிளான் பெற்று எவ்வளவு இதுகள் கடந்து வாரம் சொல்லுவாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் இதுகள். அதோட இப்ப பெட்ரோலையும் வந்து ஒன்றுக்கு டபுள் மடங்கு ஆக்கிட்டுனா அதெல்லாம் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில செய்கின்றோம் தொழில். சரி, இப்ப பிரைஸ் என்ன மாதிரி? இப்ப உங்களோட கடையில வந்துட்டு நிறைய கஸ்டமர் வச்சிருக்கிறீங்க, அப்படி இருக்கும் பொழுது பிரைஸுமே வந்து அவைலபிளா இருந்தா தான் கஸ்டமர் தேடி வருவாங்க. மற்ற வண்டியில் எல்லாம் சில பேர் வந்து இப்ப தொழில்காரர் வந்து நாங்கள் குத்தி காட்டுறேன் அப்படி ஒன்றும் இல்லை. எங்களை இதை பொறுத்தவரை நாங்கள் 300 ரூபா பாக்ஸ் விற்கிறோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி 300 ரூபா விற்கிறோம். மற்றபடி நாங்கள் அந்த கூடிய விலை ஒன்றும் இல்லை, எங்களோட மேனேஜாஜிக்கு ஏற்ற மாதிரி விற்கிறோம். நீங்க 300 ரூபா விற்கிறீங்க, ஆனா கொஞ்சம் காலத்துக்கு முதலும் இதே விலையில தான் எனக்கு தெரிஞ்சு 250-300க்குள்ளதான் இருந்தது இந்த ஸ்பெஷல். ஆனா இப்ப ரீசெண்டா நான் அண்மையிலையுமே ஒரு திருவிழாக்கு போயிட்டு ஒரு கடையில வாங்கியிருந்தேன், 450 ரூபா 500 ரூபா வாங்குறாங்க. ஆனா அதுல ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தா அரைவாசிக்கு நூடுல்ஸை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ உண்மைக்குமே அது எனக்கு எங்களுக்கே விளங்குது தானே, இது அந்த நான் கொடுத்த விலைக்கான ஒரு தரமும் சரி அதுக்கான குவான்டிட்டியோ இல்லைன்றது எனக்கு விளங்குது, அதனால கேட்க முடியாது. ஸோ அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் வந்து எங்கே போனாலும் ஒரே அளவு தான் விலை வந்து ஒரே இதுதான் கொடுத்து கொண்டிருப்போம். மற்றபடி வந்து சில டைமில் கோயில் டைம்னு சொன்னால் இப்போ கூடியது பட்டாப்பிள்ளை புளிக்கம் போக்கணும் அப்படி பெரிய தூர கோயிலுக்கு போனால் கயிறு காசுகள் அதில் கொஞ்சம் கூட தானே கோயில் காசுகள். இப்போ அதால் வந்து ஒரு 50 ரூபா கூட்டி விற்போம், 350 ரூபாய்க்கு எங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளையில. அதால் வந்து எங்களிடம் கூடியாகவும் எல்லா இடமும் என்றது. நாங்கள் இப்போ அன்று முன்றும் ஒரே மாதிரி தான். இப்போ நல்ல திருவிழாவுக்கும் வந்து
இப்போ திருவிழா 12 மாதம் துவங்க போகுது தெரியும் 300 விற்கிறாங்க. போய் டைமெண்டா போல கூட வண்டி இல்லை எங்கள்கிட்ட. அதே இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ நல்லூர் டைமில் என்ன மாதிரி உங்களுக்கு வியாபாரங்கள் என்ன நல்லா ஓடுமா? ஓமாம். ஒரு என்ன சொல்ற உங்களுக்கு நார்மல் நாளை விட என்ன கொஞ்சம் வியாபாரி மேல கூட அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு இதன்றது வந்து கடவுள் கட்டாயம் தந்து இருப்பாரு தானே. வியாபாரி மாதிரி கூடனாலும் சனமும் கூட, அதே நேரம் உங்களுக்கான ஒரு கிரௌட் இருக்குதானே. தரம்னு சொன்னால் ஒருத்தன் தேடி வரத்தானே வேணும். எப்படி இருந்தாலும் சொன்னா இவ்வளவு காலம் இருந்தா கஸ்டமர் தேடி வருவீங்க தானே. நேயர்களே, இந்த பாக்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வழியில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 400-450 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இவை கனகாலம் ஆனால் நீங்கள் இதால் போகும்பொழுதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கிறது. அண்ட் குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியுமே சரி பெஸ்ட்டாக தான் இருக்கும் இங்கே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இங்கே வந்து என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தேன்குழல். ஸோ தேன்குழல் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நேயர்களே. அதாவது இங்கே தேன்குழல் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் அப்பப்பா தோணும் தேன்குழல் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஓடி வந்துடுவேன். உண்மையாக பெஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதான் இப்போ வேற கடையில் நாங்கள் போனோம்னா அந்த சக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே வந்து உண்மைக்குமே நல்லா முறைன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அண்ணா சொல்லியிருக்காரு அவன் அதாவது என்ன சொல்கிறது ஒரு மோட்டோ அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உடனே அந்தண்டு தயாரிக்கிறது தான் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மைக்குமே நானுமே பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஹைலி சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரோட் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நல்லூரான் கலாம் சுண்டல் கிடைக்கலாம். நிறைய எனக்கு இந்த தேன்குழல்ல வந்து கை எடுக்கவே மனசு இல்லை. அதுக்குள்ள அண்ணன் அடுத்தது கொடுக்க போகிறார். ஸோ இது கரம் சுண்டல் வேணா. சரி, நீங்கள் அன்பா தரும்பொழுது நான் வேணான்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நானே கேட்டுட்டு நான் கொஞ்சம் கொடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி எனக்கு இங்கே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு கமராவுக்கு சாப்பிடுவேன்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக கரஞ்சுண்டல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இடக்கிடங்களுக்கு இருந்துட்டு தோணும். குறிப்பாக இந்த மழை காலம் எல்லாம் கரஞ்சுண்டலுக்கு சரியான டிமாண்டாக இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு விற்கிறதான் கஷ்டமாக இருக்குது இந்த மலைகளை. நான் மலைக்கு நின்று கஸ்டமர் வருவாங்களா? அதோட ஓமாம். இப்போ நார்மலாக வெயில் காலத்தில் மழை காலத்தில் கூட எங்களோட மழை காலம் தான் ஓட்டம் கூட வந்து அந்த டைமில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் தேடுவோம். ஸோ எனக்குமே அந்த பழக்கம் இருக்குது. மழை காலத்தில் கரஞ்சுண்டலுக்கு தேடி தெரியாது. அவன் சுட சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூடுகாட்டி எல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க உடனே. டைம் இருக்கு. இனி இப்போ வந்து கேஷ் கூட்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் அது உடனுக்குடன் சூடு காட்டிட்டு அப்படியே வேற லெவலில் அதை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒருக்கா சூடு காட்டி உங்களுக்கு சுட தந்தால் அதை இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றனால ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 5 மணி டானண்டு அடிச்சு நல்லூரில் டானண்டு கேட்ட உடனே இங்கால சும்மா அண்ணல் பறக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸுமே வந்து என்ன சொல்கிறது இங்கே நிறைய வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ உங்களோட ஃபேமிலியில் வந்து நீங்கள் மட்டும் இது செய்கிறீங்களா இல்லை அது போனால்? எங்களோட ஃபேமிலி நானும் தம்பி தான் சேர்ந்து செய்கிறேன். ஓகே. அந்த ஒரு கம்பெனி மாதிரி. எங்கெங்கே இருக்குது உங்களோட வேறு பிரான்ச்? எங்களோட வேறு இங்கே கார்னரில் இருக்குது. கார்னர் கஜினா பீச் அங்கே இருக்குது. அது வந்து இங்கே வீராளியம்மன் நாச்சிமாயம்மன் அங்கே இருக்குது. மேனிப்பேன் அங்கே இருக்கிற ஓட்டங்களில் இங்கே இருக்கிற ஓட்டம் அவங்களுக்கு ஓகேயா இருக்குது. எங்களுக்கு வந்து இது எப்பவும் எங்களை கை விடுறையில் இது அது வஞ்சம் விழுந்து எழுப்பினாலும் இது வந்து எங்களுக்கு ஓகே. இதுதான் உங்களுக்கு தாய் வீடும். அப்படியே கலைஞர்களே நானும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கரண்ட் சாப்பிட போகிறேன். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரியான கடைகளுக்கு ஆதரவு கொடுங்க. அண்ணன் உண்மைக்குமே என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை.
இந்த மாதிரியான என்ன சொல்ற நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். ஆனா உண்மைக்குமே இந்த மாதிரி தரமா கொடுக்கும் பொழுது அதை நாங்க வரவேற்க வேணும். இந்த மாதிரியான கடைகளுக்கு நீங்க உங்களுடைய சின்ன ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் பட்சத்துல அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அது மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா இந்த மாதிரி நல்லூருக்கு நீங்க வந்து கும்பிட்டுட்டுக்காக போகும் பொழுதே அன்னையோட கடை இந்த நம்மளுடைய மாநகர சபைக்கு முன்னாலேயே இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நீ அண்ணன் டிவிக்குள்ள வந்த பிறகு அவர் செலிபிரிட்டி ஆயிடுவாரு. ஸோ அண்ணியோட வந்து அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு போங்க. சரி, இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை ராஜ் நினைவு